இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 12 பேனல் அனார்கலி குர்த்தி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கில் பார்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நெக்கு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வி நெக் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பேனல் கட் குர்த்தி 12 பேனல்ஸ் வச்சு அதாவது அப்பர் செஸ்ட் 38 இருக்கிற மாதிரி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி ஃபேப்ரிக் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2.25 மீட்டர் வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நான் 2.25 மீட்டர் இருக்குது. நீங்கள் உங்கள் செஸ்ட் சைஸை நீங்கள் போட்டு வெயிஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து 6 லேயர்ஸில் வந்து நம்ம போடணும்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ யோக் பார்ட் வந்து நம்ம தனியாக பண்ண போகிறோம், ஸ்கர்ட் பார்ட் வந்து தனியாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே வந்து இதை தனியாக நம்ம பார்டர் மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா அது. ஸோ அப்போ நம்ம வந்து ஹைட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்தை வந்து பார்டர் தனியாக, இந்த பேனல் தனியாக பார்த்துக்கணும். அது போக யோக் பார்ட்டோடைய ஹைட்டை. ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த 2.25 மீட்டரையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நார்மலாக வந்து லென்த் வைஸ் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43 இன்ச்சஸ்க்கு இருக்கா. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்டர் கொடுப்பீங்க அப்படின்னா பார்டர் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 28 இன்ச்சஸ் மட்டும் அந்த பேனலுக்காக ஸ்கர்ட்டோட லென்த் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து நான் ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட வந்து நான் அந்த பிளாக் கலர் பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் 28 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் யோக்குக்கும் ஸ்லீவுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்டர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 36 இன்ச்சஸும் நீங்கள் அந்த பேனலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் டபுளாக வச்சு அதை வந்து 3ஆக வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ டபுள் லேயரில் இருக்க அதை ஈக்குவல் பார்ட்டாக வந்து நம்ம அந்த 2.25 மீட்டரையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ இதில் வந்து 4 லேயர் இருக்குது. இந்த 2 லேயர் இது மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 6 லேயர்ஸ் வந்து அந்த 2.25 மீட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி 6 லேயர் பண்ணி போட்டிருக்கோம். 2.25 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நம்ம பேனல் வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வெயிஸ்ட் 40 இன்ச்சஸ் செஸ்ட்டுக்கு வெயிஸ்ட் எவ்வளோ எடுக்கணும், 4 இன்ச்சஸ் ப்ளஸ் ரிமைனிங் பாட்டமுக்கு நம்ம விடணும். அதே மாதிரி நான் வந்து இந்த கார்னரில் 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு 11 இன்ச்சஸ் கிட்ட வந்து என்ன கிடைக்கும், நமக்கு பாட்டம் ஃப்ளார் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, அது அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கார்னரில் இருந்து நம்ம சேம் 4 இன்ச் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் லே பண்ணும்போது மெயின் மீட் பண்ணுற மாதிரி, ராங் சைடு மீட் பண்ணுற மாதிரி, ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி நம்ம க்ராஸாக வந்து லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம இந்த க்ராஸ் லைன்லேயும் வச்சு மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போவே கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா குட்டியூண்டு அந்த க்ராஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணல, ஜாயின் பண்ணிட்டு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பேனலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 6 இருக்கா, இதில் 6 இருக்கா. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து 12 பேனல்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பேனல் எடுக்கிறோம், அதோட ரைட் சைடு மேலே ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி போடணும். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பீஸும் மீட் ஆகிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ண. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் பீஸும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து க்ராஸாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி க்ராஸும் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா பேனல்ஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1 மீட்டர் பிளாக் கலர் ஃபேப்ரிக் லென்த் வந்து 1 மீட்டர். அந்த 1 மீட்டரை நான் 3 பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு 3 மீட்டர்ஸ்க்கு வந்து ஃப்ளார் வேணும் இல்லையா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்கர்ட்டோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி 3 மீட்டர்ஸ்க்கு நான் எடுக்கணும். ஸோ அந்த 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் லென்த் வைஸில். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதோடைய வித் வந்து 13.5 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ இதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டிசைனர் ஃபேப்ரிக் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே மட்டும் டிசைனர் ஃபேப்ரிக்கு ஒரு 6.5 இன்ச் எடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து நம்ம லைனிங் கூட அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. ஃபோல்டிங்கில் வந்து எனக்கு ஒரு 6.5 இன்ச்சுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 27 இன்ச்சு எனக்கு ரெடி ஸ்கர்ட் வரும், 6 இன்ச்சு இது ரெடியில் வரும். ஸோ 33 இன்ச்சஸ்க்கு வந்து நம்மளுடைய பேனல் ஸ்கர்ட் பார்ட் வித் பார்டரோட நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 ஃபோல்டில் நான் ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். ஸோ 4 ஃபோல்டில் போட்டு மேலே வந்து லெவல் பண்ணிக்கலாம், கீழேயும் லெவல் பண்ணிக்கோங்க. நமக்கு யோக்குடைய ஹைட்டு, நீங்கள் நார்மல் ஹைட்டில் இருப்பீங்க அப்படின்னா யோக் லென்த் ஒரு 14 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நான் 14.5 இன்ச்சஸ் சீமோட சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது 38 இன்ச்சஸ் உடைய குர்த்தி. ஸோ ஷோல்டர் மார்க் பண்ண 38/6னா 6.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 6.5 இன்ச்சஸில் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் 40 சைஸாக 44 சைஸாக நீங்கள் என்னவோ அதே வந்து நீங்கள் ஃபார்முலாவில் அப்படியே 6/6 போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் வந்து நான் 6.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க 6.5 இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து செஸ்ட்டுக்கு இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எல் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அப்பர் செஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். செஸ்ட் /4 தான் ஃபார்முலா இல்லையா. ஸோ 38/4 அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச்சஸ் வருது. 1/2 இன்ச்சு நம்ம சீம்க்கு கொடுத்துட்டு ஈஸுக்கு கொடுத்துட்டு 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு நான் சீம் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்பர் செஸ்ட் வந்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து நம்ம சீம்காக தையலுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அது அப்படியே நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வெயிஸ்ட் வந்து எப்போ என்ன பண்ணுவோம், 10 இன்ச்சு அப்பர் செஸ்ட்னால் 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 9 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆர்ம் ஹோல் லைனில் இருந்து நம்ம சென்டர் எடுத்துட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய சென்டர் வந்து நான் நோட் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது லாஸ்ட் நம்ம கேன்வாஸ் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்டோட சென்டர் பார்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸோ நான் வெயிஸ்டுடைய டாட் வந்து பேக் டாட் வந்து 1/2 இன்ச்சு வந்து வித் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு டாட் வந்து 3.5 இன்ச்சஸ் பிடிக்கணும். சீம்லேருந்து கீழே நான் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அந்த ஹாஃபை வந்து நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டாட்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதையை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம நெக் வித் எவ்வளோ கொடுப்போம், 3.25 இன்ச்சஸ் கொடுப்போம் இல்லையா, ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி 3.25 இன்ச் வந்து நான் இதில் நெக் வித் மார்க் பண்ணிட்டேன். நெக்குடைய டெப்த்து வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம கிராஸ் பயாஸ் பீஸ் வச்சு தான் நம்ம வந்து நெக்கை திருப்ப போகிறோம். இன்கேஸ் நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங்கில் இந்த மாதிரி நெக் ஷேப் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அடித்து திருப்போம் இல்லையா, நெக் அடித்து, அந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் வித்தவுட் லைனிங் அப்படிங்கிறதுனால பேக் பார்ட்டுக்கு நான் கிராஸ் பயாஸ் பீஸ் கொடுக்குறேன், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் கேன்வாஷ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து லைனிங் பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஸ்வலாக லைனிங்கில் நீங்கள் கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நீங்கள் லைனிங் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஏ லைனில் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் வெயிஸ்ட் ரவுண்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கு கட் பண்ணணும். நான் அந்த மாதிரி கேன்வாஷை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட யோக் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த் எடுத்துக்கிறேன். அதாவது 14 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கேன்வாஷை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம் மெயின் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே. ஸோ இதில் நான் நெக்குடைய வித் வந்து 3.25 இன்ச்சு பேக் மார்க் பண்ண இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே கேன்வாஷில் நம்ம மார்க் பண்ணும்போது நெக் வித்தை விட ஒரு ஸ்டிச்சிங்குள்ளே சீம் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வி நெக் எவ்வளோ பேட்டர்ன் வரணுமோ அந்தளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 இன்ச் ஆர் 12 அண்ட் 11 இன்ச்சஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம நெக்கு டெப்த் எவ்வளோ கொடுப்போமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 5.5 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த்து கொடுக்குறேன். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ 3.5 இன்ச்சஸ் வித்து 5.5 இன்ச்சஸ் நெக்குடைய டெப்த்து. ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீநெக் பேட்டர்ன் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சும்மா கர்வ் கொடுத்து நீங்கள் திருப்புறதா இருந்தாலும் திருப்பிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வீநெக் கொடுக்குற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இது வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்குது நெக்கு டெப்த்தில் இருந்து. நான் ஒரு 6 இன்ச்சஸ் எனக்கு போதும். ஸோ நான் அந்த நெக் டெப்த்தில் இருந்து 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அப்போ நான் டாப்லேருந்து எடுத்தேன்னா 11.5 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு நான் அந்த மாதிரி வி வந்து க்ராஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் நெக் ரவுண்ட் நெக் கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு தேவை, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம ஸ்லாண்டிங் லைனில் இருந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக நான் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் எடுத்து லைன் பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து எக்ஸ்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வி ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அந்த எட்ஜுக்கு அங்கே பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் தான் கட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபோல்டிங்கில் இந்த மாதிரி இங்கே வி வரணும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ஃபேப்ரிக் நமக்கு கண்டிப்பாக இந்த கேன்வாஸ் தேவை, தூக்கி வீசிடாதீங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் நமக்கு. ஸோ இது நெக்கோடைய டெப்த் ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டிச்சிங்க்கு அது யூஸ் ஆகும். ஓகே. இப்போ வந்து இந்த வி நெக் வந்து செட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு, நீங்கள் எப்போவுமே கேன்வாஸ் வச்சு நெக் அயர்ன் பண்ணும்போது அந்த நெக்கோடைய வித் கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸில் வந்து 3.5 இன்ச்சஸில் நம்ம எடுத்திருக்கோம் ஃபோல்டிங்கில். ஸோ 7 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 7 இன்ச்சஸில் இந்த எட்ஜ் வந்து செட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லாட்டி ரொம்ப ப்ராடாக போயிடும், இல்லாட்டி ரொம்ப குறுகின மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 3 மீட்டர் ஃப்ளார் வருது இல்லையா கீழே, அதில் வந்து நான் அந்த ஒரு ரிப்பன் மாதிரி இதை நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ 4 ஃபோல்டில் வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங்க்கு ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்லீவோடைய லென்த்து வந்து உங்களுக்கு 14.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ மேலே வந்து நான் சீம் கொடுத்துக்கிறேன், கீழேயும் வந்து லெவல் கொடுத்துக்கிறேன். நம்ம ஒரு லெவல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு 14 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்லீவோடைய லென்த் இருக்கா. நான் ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கேப் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு செஸ்ட் டிவைடட் பை 12ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3.5 இன்ச்சஸ் சீமை சேர்த்துட்டு 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், கேப் லைன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்பர் செஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சேம் 10 இன்ச்சஸை இந்த கேப் லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் இருந்து சென்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹாஃபுடைய சென்டரும் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போது இந்த நம்ம அந்த ஸ்லோப்போடைய சென்டர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சென்டர்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே ஒரு 1.5 to 2 இன்ச்சஸ் வந்து டச் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்வ் கொடுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 இன்ச்சஸ் ஷார்ட் ஸ்லீவுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்லீவ் போகிறீங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச் வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 6 இன்ச்சஸில் நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஒரு 6.5 inches நான் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1 inch நான் சீம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் 8 inches 10 inches அதுக்கப்புறம் 12 inches இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்ட் கொடுத்து நீங்கள் ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடில் இருந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 inches எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். ஸோ 5.5 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து சீம் 1 inch. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 14 inches ஒரு 5 inches ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே நம்ம பிளாக் கலரில் இந்த பேண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் 4.5 inches நான் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு பண்ணிட்டா, ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டை மட்டும் கொடுத்தோன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள், ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்லீவ் ரவுண்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ ப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கர்வ் கொடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது சென்டர் நாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவோடைய ஆர்ம் ஹோல் வந்து லைட்டாக கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங்கும் வந்து இதோடைய கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ 6 panels நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணலாம். ஒரு 6 panels வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ஒரு 6 panel பேக் பார்ட்டுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒன்று அதில் ஒன்று, இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்தாலும் அந்த டிசைன்ஸ் வந்து அப்வர்ட் டவுன்வர்ட் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டும் மீட் ஆகிற மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட் பீஸும் ரைட் சைட் மீட் ஆகிற மாதிரி வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த சைடு நமக்கு வந்து கிராஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நமக்கு மீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி விரிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிராஸும் மீட் ஆகிற மாதிரி ரைட் சைட் மீட் ஆகிற பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து எவ்வளோ சீம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ ஸ்டிச்சிங் அவ்வளோ சீமில் தான் எடுக்கணும். இப்போ நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து 0.75 inches தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே 0.75 3/4 inchesல தான் நீங்கள் வந்து 2 சீமும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒன்று நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டை விட ஜாஸ்தி வரும், இல்லை கம்மியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் லூஸ், அதாவது வெயிஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு பிட்டு வந்து அந்த வெயிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 6 பீசஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து 6 பீசஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு வந்து 6 panelsையும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து 6 panels வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரிண்ட் எப்படி இருக்குது, பேக்குக்கு பிரிண்ட் எப்படி இருக்கா, நான் வேணும்னு தான் அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரிண்ட் இப்படி ஒரு பிரிண்ட் அப்படி ரிவர்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோடது வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வேஸ்ட்டு நான் 20 inchesக்கு எடுத்திருக்கேன். பேக் பார்ட் வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா பாடிஸ் பார்ட்டில், ஸோ அதில் 2 inch நமக்கு போயிடும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 18 inchesக்கு பேக் பார்ட்டு நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து 19 inchesக்கு எனக்கு இருக்குது. நான் அந்த 1 inch வந்து நான் இங்கே லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 18 inchesக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே உள்ள ஃப்ளேர் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு மாறாது, அப்படியே தான் இருக்கும். 1.5 inches இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1.5 inches, பேக் பார்ட்டுக்கு 1.5 inches. ஸோ 3 inches நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 meter பீஸை வந்து நான் எடுத்திருக்கேன். 3 pieces எடுத்திருக்கேமா ஃபோல்டிங்கில். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் வேறு ஏதாவது பிரிண்டட் கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே லைனிங் கொடுத்து ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு லைனிங் அடித்து கூட நீங்கள் திருப்பிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அது ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் மேல் பக்கம் மட்டும் கொடுத்துட்டு அடிப்பக்கம் நீங்கள் லைனிங் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குன்னா நீங்கள் லைனிங் கொடுக்கணுங்கிற நீட் கிடையாது, அதை அப்படியே கூட கீழே மடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த 3 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 1.5 மீட்டருக்கு அளவாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரை வந்து 2 ஓப்பன் சைடோடையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 1.5 மீட்டர் லென்த்தில் இருக்கா. ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் அந்த 2 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ராங் சைடு, அதாவது ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி மடித்து நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரோப் மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரோப் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து நான் ஒரு 1.5, அதாவது 3 மீட்டர்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா சுற்றி வர 2 லேயருக்கு வைக்கும்போது 6 மீட்டர்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நீட் ஃபினிஷில் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபோல்டிங்கில் இருக்க ஃபேப்ரிக்கில் இது வந்து ஜாயினிங்க்கு போயிடும், ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயினிங்க்கு. ஸோ இப்போ கீழே இருந்த அந்த ஃபோல்டிங்லேருந்து நான் ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஈவனாக நீங்கள் சென்டர் பண்ணி கொடுக்கணுன்னா அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 இன்ச்சிலேருந்து இதை நான் கொடுக்க போகிறேன். 2 இன்ச்சிலேருந்து இங்கே நான் இப்படி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த 1 இன்ச் லைனுக்கு மேலே வந்து நான் இதை வைக்கிறேன். வச்சுட்டு 2 சைடுமே ஸ்டிச் பண்ணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த ரிப்பனோட ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த ஃபுல் லென்த்து 1.5 மீட்டர் லென்த்துக்கும் நான் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அயன் பண்ணனால அது நீட்டாக நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு சுருக்கம் எதுவும் இல்லாமல். ஸோ இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட பாட்டம் ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு கீழே வந்து அந்த 1.5 மீட்டர் ஃப்ளார் வரைக்கும் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த க்ராஸ் தான் நம்ம ஜாயின் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், எக்ஸஸாக இருக்கிற மாதிரி. அந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் சைடு வந்து கிடைக்காது, க்ராஸ் ஜாயின் பண்ணது மட்டும் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சுற்றி வர நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இதையே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்லாம் வேணால் நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக், டிசைனர் ஃபேப்ரிக் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போடணும். அந்த ஸ்கர்ட் பார்ட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பிளாக்கில் போடலை, நான் அந்த பிங்க் மேலே போடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 1 சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சைடை வந்து இப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி 2 பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பிளாக் கலர் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 3.5 இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குது வித்து. ஸோ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் எப்படி ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்லீவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாடிஸ் பார்ட் வந்து பேக் பார்ட்டை பார்க்கலாம். ஸோ நான் இது பேக் பார்ட் எடுத்திருக்கேன். க்ராஸ் பயாஸ் பீஸ் வந்து நம்ம கொடுத்து நெக்கை திருப்ப போகிறோம். நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி க்ராஸ் பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரைட் சைடில். ஸோ 1/2 இன்ச்சில் நீங்கள் யூஸ்வலாக நம்ம நெக்கை கொடுப்போம் இல்லையா பயாஸ் பீஸ், அதே மாதிரி 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை டேர்ன் பண்ணி நம்ம தைச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேர்ன் பண்ணிட்டா திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கில் வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ 2 சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நெக்கும் டாட்டும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேன்வாஷ் அயன் பண்ணி எடுத்ததை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வீக் கார்னரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக அது 7 இன்ச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கு. ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச் அந்த கேன்வாஷோடு வச்சு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வி ஷேப்லேயே நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேலே வந்து இதை நம்ம ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு திருப்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோடைய சென்டரை வந்து கேன்வாஷோட சென்டரை வந்து நாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோடைய சென்டரையும் நம்ம நாச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கோட பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங்கையும் மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ ரைட் சைடும் இந்த நாச்சும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி வெயிஸ்டோடைய சென்டரும் இந்த வியோடைய ஷார்ப்பும் வர மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சுற்றி வர நம்ம அந்த கேன்வாஷ் கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். கேன்வாஷை ஒட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம நாச் போட்டுக்கலாம். அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம இதையை டர்ன் பண்ணி திருப்பி 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம கேன்வாஷோட நீட் ஃபினிஷில் வந்து வீநெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இதோடைய சென்டரில் வைக்கிறதுக்கு பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 7.5 இன்ச்சஸ் வந்து வித் இருக்கிற மாதிரி, லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு அந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்து ஒரே லெவலில் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய ஷேப் லென்த் அளவுக்கு நமக்கு வேணும். அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ப்ளீட்டை சேம் டிரெக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி வச்சு நான் ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் வந்து பாருங்கள் 7.5 இன்ச்சஸ் இருக்கா. லென்த்து வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லையா 6 இன்ச்சஸ்க்கு. ஸோ 6 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 7.5 8 இன்ச்சஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது தான். ஸோ இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளீட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளீட்டோட டைரெக்ஷன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளீட்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வேறு, ப்ளீட்டோட டைரெக்ஷன் வேறு. ஓகேங்களா. ஸோ இதோடைய சென்டர் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஹாஃபோடைய சென்டரு மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ரெண்டோடைய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டர்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளீட்டோட டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் எப்படி இருக்குது பாருங்கள், டவுன்வேர்டில் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளீட்டை பூரா நம்ம இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு, டிவிஷன் பண்ணி எடுத்தாச்சு ஹாஃபாக. இப்போ இந்த ப்ளீட்டை பூரா நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அப்வேர்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச் வந்து நம்ம ப்ளீட்டு டவுன்வேர்டில் இருக்க. ஸோ ப்ளீட்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி அப்வேர்டில் ஓப்பன் பண்ண மாதிரி எடுத்து விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் சென்டர்லேயும் நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அந்த பக்கம் சென்டர்லேயும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது பிளாக் கலர் அப்படிங்கிறனால கரெக்டாக தெரியலை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹாஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ளீட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இது மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இந்த லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு கார்னரில் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஸோ அதாவது நம்ம நெக் லைன் வரும் இல்லையா, அந்த சைடை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஓகே, ஸோ இதை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அந்த 3 கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த 3ஐயும் லைனிங்கோடு வச்சு பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே சென்டரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட வேண்டாம், நம்ம இதை சுற்றி வர தைச்சு அந்த வீநெக்கில் வச்சு பதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வீநெக்கு பேக் சைடில் இதை நம்ம வைக்க போகிறோம். இதோடைய சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர் கீழே உள்ள சென்டர், இந்த கீழே உள்ள சென்டர் வந்து இந்த வியோடைய கட் வந்து மீட் பண்ணணும். அதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா அந்த கேன்வாஷில் அந்த நெக்குடைய வித் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இது கரெக்டாக வச்சா ப்ளேஸ் ஆகணும். இப்போ இது வந்து நமக்கு 3.25 இன்ச்சஸ் 3.75 இன்ச்சஸ் வந்து நமக்கு இருக்கு இல்லையா? ஆமாம், 3.75 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3.75 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நம்ம இங்கேயும் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது மேலே வந்து அந்த பிங்கை வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே சுற்றி வர அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 2 சைடும் ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நாச் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு ஸ்லீவை வந்து நம்ம ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி கிடைக்கும். சீட் ஆகும் ஆர்ம் ஹோலோடது. ஓகே, ஸோ நம்ம வந்து 2 சைடும் இதே மாதிரி வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் 2 ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வேஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பேக் சைடுடைய வேஸ்ட்டில் வந்து பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 சைடும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்லீவோடைய ரவுண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு சீம் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து அப்படியே நம்ம க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். வேஸ்ட் வரைக்கும் 1 இன்ச்சு கொடுங்க. அப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்தோன்னா நம்ம அந்த சீம் கொடுத்துருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 சைடும் நம்ம பாடி பார்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான பேனல் அனார்கலி குர்த்தி வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.